ஹாய் ஆர்ட் லவர்ஸ், மீண்டும் உங்களை இணையதளத்து மூலிமா சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நல்ல படைப்பு ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த ஒரு காட்சி அமைப்பு வந்து நான் படமாக பண்ணிடணும், அது ஒரு பெயிண்டிங்கில் கொண்டு வரணும், அந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த படம். இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக பாருங்கள். இந்த எமோஷன் நான் சொல்லும்போது என்கிட்ட என்ன எமோஷன் இருந்ததோ அதே எமோஷனை வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இவர் தாங்க நான் சொன்ன படம். ஒரு பெரியவர். இது லாங் ஷாட்லேருந்து பார்ப்போம். நம்ம இந்த உலகத்துக்கு உருவாக்குனவங்க, அவங்க மூலிமா இந்த உலகத்துக்கு இன்னொரு ஜென்ரேஷன் வருது அப்படின்னும் போது அவங்க மண்ணில் எப்படி இருந்து தெரியுங்களா, அது பேரண்டாக இருக்க அத்தனை பேருக்கும் அதை ஃபீல் ஆகும். இப்போ அதே சூழ்நிலை பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா ஆக போகிறாங்க, பையனோட குழந்தையோ பொண்ணோட குழந்தையோ அந்த உலகத்துக்கு வருதுன்னும் போது அதை அவங்க கையில் வாங்கி பார்க்கும்போது நம்மளோட இன்னொரு ஜென்ரேஷன் வந்து இந்த உலகத்தில் வாழப்போகுது அப்படின்னும் போது அதெல்லாம் ஒரு அளவு கடந்த ஒரு நெகிழ்ச்சி விட்டுக்கூடிய சம்பவமாக இருக்கும். அதை ஒரு படமாக அவங்களுக்கு காட்சிப்படுத்தணுன்றது தான் இது. இந்த காம்போசிஷன் பார்த்திங்கன்னா அதை நோக்கி தான் இருக்கும். இது இன்னொரு தாத்தா வந்து அழகாக வந்து ஒரு குழந்தைய வாங்கி வைப்பார். அந்த குழந்தைய கையில் வாங்கி வைக்கும்போது அவர் ஃபேஸில் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும் பாருங்கள், அதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த படம் எப்படி உருவாச்சு அப்படின்றத, ஒவ்வொரு ஸ்டேஜில் என்ன பரிமாற்றம் அடைஞ்சதுன்றத இதில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இவர் வேறு யாரும் இல்லைங்க, என்னுடைய ஃபாதர் தான், பரமசிவம் என்னோட பேர். இது ஒயிட் கேன்வாஸில் பேக்ரவுண்டு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுறோம். சப்ஜெக்டை மட்டும் ஃப்ரீ பண்ணி விட்டுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க்கர் சைடை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறோம். ஹைலைட்ஸு அதை ஃப்ரீ பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஹைலைட்ஸை வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதை வச்சோம் அப்படின்னாக்கா டீட்டெயிலாக ஒவ்வொரு தலைமுடியும் நம்ம ஒர்க் பண்ணி காமிச்சோம்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. முக்கியமாக அந்த லைட்டிங்ஸ் வந்து எங்கே உள்ளதுன்னு பார்க்கணும். இந்த லைட்டிங்ஸ் சொல்கிற இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஒயிட் ஹேரை வந்து நம்ம அப்படியே அழகாக வந்து இது பண்ணிட்டு வரணும். இங்கே வந்து லைட்டிங்ஸ் வந்து நல்லா ஹெவியாக விழுந்திருக்கு. முடி மேலே பட்டு நமக்கு வந்து பிரியும். இந்த முடியோட ஹேரோட இது வந்து பார்த்திங்கன்னா சன்லைட் வந்து இதில் விழும். அதுக்கு நம்ம அழகாக வந்து ஒயிட் வச்சு நம்ம பிரித்து காட்டணும். ஒயிட் சொல்ல முடியாது, ஒயிட்டில் வந்து லைட்டாக எல்லோ கலந்து லைட்டாக ஆரஞ்சை மிக்ஸ் பண்ணி உள்ளே வைக்கணும். எதுவுமே பியூர் ஒயிட் கிடையாது. ஒயிட்டில் வந்து அதோட சப்ளிமெண்ட்ரி கடலை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி தான் உள்ளே ஏற்றிருப்போம். இதில் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு நான் கட்டுறேன், அதை கண்ணை ஒர்க் பண்ணி கட்டுறேன் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா படம் ஓரளவுக்கு முடிஞ்சுது. இது ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம செகண்ட் லேயரையும் ஓரளவுக்கு ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபைன் டீட்டெயில் மட்டும் தான் பண்ண போகிறோம். எங்கெல்லாம் வந்து நமக்கு ஹைலைட்ஸ் தேவைப்படுதோ அந்த ஹைலைட்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா பேட்ச் போட போகிறோம். இப்போ ஹைலைட்ஸ்னால் ஒன்றா எங்கெல்லாம் டார்க்கர் ஏரியாவாக இருக்குது இல்லைங்களா, அந்த டார்க்கர் ஏரியா ஒன்றாக்க ஃபஸ்ட் லேயரோடு வந்துருக்கும். இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு லேயர்ஸ் வந்து ஹைலைட்ஸ் ஏறணுமோ அந்த போர்ஷனை மட்டும் ஹைலைட்ஸ் வச்சிடும். இது என்ன ஒன்றா இப்போது ஃபஸ்ட்டு வைக்கும்போது அப்படி டென்டேடியாக ஒப்பே தான் வச்சுட்டு வந்துருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க டீட்டெயிலாக நமக்கு எங்கே வந்து டார்க் லைட் மீடியம் எங்கே வரணும், ஹைலைட்ஸ் எங்கே வரணும்னு பார்த்து இப்போ நம்ம கடைசியாக தான் வந்து நம்ம கலர் கரெக்ஷனாக பண்ண முடியும். அது ஓவரால் கம்போசிஷனில் வந்து எங்கே டார்க்கு எங்கே லைட் வேணுன்றதை இப்போ தான் ஜட்ஜ் பண்ண முடியும். இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத சில விஷயங்கள்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா
நம்மளை இந்த உலகத்தை உருவாக்கிய நம்ம அப்பா அம்மா தான். அப்பா அம்மாவை நம்ம எந்த அளவுக்கு வேல்யூ பண்ணோம் அப்படின்னாக்க, அது நீங்கள் எப்படி சொல்கிறது, மற்ற எல்லாத்தோட ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க தான் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த பெயிண்டிங்கிறது பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கனாக்க ஒரு போர்ட்ரேட்டு, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸு, நம்ம கூட இருந்தவங்க, நம்ம கூட பேசினவங்க, அவங்களுடைய படங்கள் தான் மோஸ்ட்லி என்னுடைய ஓவியத்தில் வந்து நான் அவங்கள தான் காட்சிப்படுத்தியிருப்பேன். ஒருத்தர்கிட்ட மனம் விட்டு பேசியிருப்போம், ஒருத்தர் சிரித்து பேசியிருப்போம். இது எல்லாமே நம்ம அனுபவமாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கோம். இப்போ அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்ம எப்போ நம்ம ரீகால் பண்ணி பார்ப்போம், எப்போ நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னும் போது அது ஒரு பெயிண்டிங்காகவோ ஒரு படமாகவோ இருக்கும்போது தான் அந்த எண்ணங்கள் வந்து நம்மளை திரும்ப திரும்ப யோசிக்க வைக்கும். நல்ல விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரும், நம்ம மனசை வந்து இலகுவாக்கும், சந்தோஷங்கள் மட்டும் நிறைஞ்சிருக்கும். நான் அதனால என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய சுற்றி இருக்க அத்தனை விஷயங்களையும் பார்த்து பழகிய பேசிய மக்களை வந்து ஒரு படமாக காட்சிப்படுத்துறதுக்கு ரீசனே பார்த்திங்கன்னா அதுதான். நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, நீங்கள் ஏன் சார் நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பிங் மற்ற ஜானருக்கு போகிறதில்ல, ஒன்லி போர்ட்ரேட் அப்படின்றதுக்கு நான் இதை தான் சொல்ல வருவேன். நம்ம முக்கியமாக கொண்டாடக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கனாக்கா நம்ம கூட இருக்கக்கூடிய சக மக்கள் தான். அது ஒரு சந்தோஷத்தை தரும். இதை தாண்டி நிறைய பேருக்கு நிறைய சந்தோஷம் இருக்கும், நான் அதை மறுத்து சொல்லலை. என்னுடைய கண்ணோக்கத்தில் இதை நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக பார்க்குறேன். அதுக்காக செய்யப்பட்டது தான் அந்த போர்ட்ரேட்ன்ற ஜானர். தேங்க்யூ.